வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண வரலாற்று கதையை பத்தி பேச போறது இல்ல. இது நீதியோட அர்த்தத்தையே முற்றிலுமா புரட்டி போட்ட ஒரு மாபெரும் உண்மை சம்பவம். கொடும்பாலூர்ல நடந்த ஒரு நெல்களவு. ஆமாங்க, திருட்டுதான். அதுவும் இடங்களி நாயனாரோட ஆச்சரியமூட்டும் கதை. வாங்க நேரா உள்ள போலாம். பசியால வாடுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக ஒரு நாட்டு மன்னரோட களஞ்சத்திலேயே திருடுறது, அது குற்றமா இல்ல அறமா? என்ன ஒரு வித்தியாசமான தார்மீக கேள்வி இல்லையா? ஒரு அரசனோட கஜானாவிலேயே ஒருத்தன் கை வச்சு அவனுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு ஒரு மன்னர் கொடுத்த விடைதான் இன்னைக்கு நம்ம தேடலோட மையப்பொருள். பகுதி 1. இடங்களி நாயனார். இவர் யார்? இவரு சாதாரண அரசர் கிடையாதுங்க. சைவ சமயம் போற்றும் 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். பழம்பெரும் வேளிர் குலத்துல பிறந்தவரு கோநாட்டோட தலைநகரான கொடும்பாளூரை ஆட்சி செஞ்சாரு. ஒரு அரசனா இருந்தாலும் தன் வாழ்நாள் முழுவதையும் சிவபெருமாளுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்யறதுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு மாபெரும் மனிதர். பகுதி 2. கொடும்பாளூரின் வரலாற்று பெருமை. இடங்களி நாயனாரோட இந்த வேளிர் குலம் இருக்கு பாத்தீங்களா, அது சாதாரணமான ஒண்ணு இல்ல. இவங்க முத்தரையர்களோட திருமண உறவு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தில்லையம்பலத்துக்கு பொன் வைந்த ஆதித்த சோழன் அப்புறம் விஜயாலய சோழன் இவங்களோட சூரிய வம்சத்தோட நேரடி தொடர்புள்ளவங்க. அப்போ கொடும்பாளூர் எவ்வளவு பலம் பொருந்திய ஒரு ராஜ்யமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. புவியியல் ரீதியாகவும் இந்த ஊர் ரொம்பவே முக்கியமானது. கோநாட்டோட தலைநகரான இந்த கொடும்பாலூர் இப்போ இருக்கிற திருச்சி மதுரை வழியில புதுக்கோட்டை மணப்பாறை சாலை சந்திப்புல அமைஞ்சிருக்கு. சிலப்பதிகாரத்துல கூட இது எயினர் வாழும் குறிஞ்சி நில பகுதி அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு செழிப்பான அரண்மிக்க ஒரு ஊர்ல தான் அந்த அதிர்ச்சி ஊட்டும் நள்ளிரவு சம்பவம் அரங்கேறுச்சு. பகுதி 3. நள்ளிரவில் நடந்த அந்த நெல் களவு. இந்த கொடும்பாளூர்ல ஒரு தவசிலர் வாழ்ந்து வந்தாரு. சிவனடியார்களுக்கு தினமும் உணவளிக்கிறதையே தன்னோட முழுமுதல் தொண்டா அவர் செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர்கிட்ட இருந்த செல்வம் எல்லாமே தீர்ந்து போச்சு. பசியோட காத்திருக்க அடியார்களுக்கு சாப்பாடு போட வழி இல்லாம ரொம்பவே தவிச்சு போறாரு. வேற வழியே இல்லாம அவர் ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாரு. நிலைமை கைய மீறி போகுது. அடியார்களுக்கு உணவளிக்க பொருள் இல்லாததால நேரா அரசரோட அரண்மனைக்கே போறாரு. நள்ளிரவுல நெல் களஞ்சியத்துக்குள்ள புகுந்து நெல்லை திருடாரு. ஒரு மாபெரும் மன்னனோட கஜானால கை வைக்கிறது எவ்வளவு பெரிய தேச துரோகம். ஆனா அவர் தப்பிக்கல. அரண்மனை இரவு காவலர்கள் அவரை கையும் களவுமா பிடிச்சு அரசன்கிட்ட கொண்டு போறாங்க. பகுதி 4. மன்னரின் வியப்பூட்டும் தீர்ப்பு. இப்போ காவலர்கள் குற்றவாளிய மன்னர் இடங்களி நாயனார் முன்னாடி நிறுத்துறாங்க. பொதுவா ஒரு அரசன் என்ன பண்ணுவான்? பயங்கரமா கோவப்படுவான் இல்லையா? ஆனா இடங்களியார் அப்படி செய்யல. துளி கூட கோவமே இல்லாம ரொம்ப அமைதியா, ஏன் நெல்ல திருடி நீர் அப்படின்னு அதற்கான காரணத்தை கேட்கிறாரு. எடுத்த உடனே தண்டிச்சிடாம ஆராய்ந்து அறியிற ஒரு தலைவனோட குணம் இங்க வெளிப்படுது பாருங்க. அந்த தவசிலரும் எந்த தயக்கமும் இல்லாம உண்மையை ஒத்துக்கிறாரு. சிவனடியார்களுக்கு திருவமுது செஞ்சு கொடுக்க என்கிட்ட பொருள் இல்ல, அதனாலதான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் தன்னோட சொந்த லாபத்துக்காகவோ பண ஆசைக்காகவும் திருடல. பசியால வாடுறவங்களோட துயரத்தை துடைக்க வேற வழி இல்லாத இயலாமையால தான் திருடினாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இந்த உண்மையை கேட்ட மன்னரோட எதிர்வினைதான் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இவரன்றோ எனக்கு பண்டாரமாவார் அப்படின்னு உருகி போய் சொல்றாரு இடங்கலியார். அதாவது, இவரல்லவா எனக்கு உண்மையான கஜானா அப்படின்னு சொல்லி திருடுபவரை தண்டிக்காம உடனே விடுதலை செஞ்சுறாரு. குற்றவாளியோட உள்நோக்கம் எவ்வளவு தூய்மையானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாபெரும் மனிதரோட பண்பு இது. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வழக்கமான நீதி அப்படின்னா என்ன? தேச துரோகத்துக்காக திருடனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறது. ஆனா இடங்கழியாரோட நீதி எப்படிப்பட்டது தெரியுமா? திருடனை விடுவிச்சது மட்டுமில்லாம தன்னோட அரசு களஞ்சியங்கள் முழுவதையும் திறந்துவிட்டு அடியார்கள் தங்களுக்கு தேவையான நெல்லையும் நிதியையும் தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாரு. தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல தன் செல்வத்தையே தானமா வழங்கின அறத்தோட உச்சம் இது. பகுதி 5. மக்கள் நலனும் வரலாற்று பதிவும். இவர் ஒரு சிறந்த பக்தர் மட்டும் இல்லங்க, மிகச்சிறந்த நிர்வாகியும் கூட. இவர் காலத்துல சைவமும் வைதிக நெறிகளும் ரொம்பவே தலை தோங்குச்சு. சிவன் கோயில்கள்ல சிவாகம விதிப்படி வழிபாடுகள் நடக்க ஏற்பாடு செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம நாட்டு மக்களோட விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவேரியிலிருந்து தண்ணீரை திருப்பி கொங்கன் வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு கால்வாய வெட்டினாரு. இது மக்கள் மேல அவர் வச்சிருந்த ஆழமான அக்கறைய காட்டுது. சட்டத்தோட வரம்புகளை தாண்டி இரக்கத்துக்கும் அறத்துக்கும் முன்னுரிமை கொடுத்த இந்த இரக்கமுள்ள மன்னர் சிவபதம் அடைந்து 63 நாயன்மார்கள்ல ஒருவரா மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார். இவரோட இந்த தார்மீக செயல்களால இன்னைக்கும் பெரிய புராணத்துல ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு. நாம் இப்போ இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு சம்பவத்தையும் பார்த்த பிறகு நமக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி எழாம இருக்க முடியாது. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது சேர்த்து வைக்கிறதுல இருக்கா, இல்ல மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல இருக்கா? இடங்கழி நாயனார் தன் கஜானாவை பாதுகாக்கிறத விட பசி தீர்க்கிறதே ஒரு பெரும் அறமா நினைச்சாரு.
இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி.